தேர்ட் ரவுண்டில் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் யாருக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் விட போட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் வந்து போன வருஷத்தோடையதோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலை. இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் வந்திருந்தது, எல்லாருக்குமே தெரியும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வந்திருக்கும். கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்தாங்கல்ல. அந்த ரேங்க்கை வச்சு எப்படியெல்லாம் போட்டி இருக்குது, யார் யாரெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே இது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு பார்க்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒருவேளை வேக்கன்சி தேர்ட் ரவுண்டுக்கு வருமா சார்னா கண்டிப்பாக வரும். போன வருஷத்தின் அடிப்படையில் வந்துருந்துச்சு, லாஸ்ட் இயர்லாம் வந்துச்சு. இந்த வருஷமும் வரும்னு நம்புவோம். அப்படி வந்தாலும் யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசிக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. காரணம் என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் சீட்டு அவைலபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான். சேம் டைம் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 507 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அதே 507 மார்க்கில் இன்னும் 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்கின் அடிப்படையில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, சார் அந்த 22 ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருந்தா? ஆல் இந்தியா கோட்டாவுக்கு பற்றி நான் பேசவே இல்லை. அதை ஆல் இந்தியா கோட்டாவை கணக்கிலே விட்டுருங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வரல. ரேங்கை வச்சு தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டோட ரேங்கை வச்சு 507 மார்க்லேயே இன்னும் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை வேக்கன்சி வந்தால் கிடைக்கலாம். சேம் டைம் பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 502 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அவங்களில் வந்து 500 மார்க் வரைக்கும் இன்னொரு 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகலாம் ஒருவேளை வேக்கன்சி வந்தால். எம்பிசிக்கு 494 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அதே 494ல் இன்னும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ரேங்கின் அடிப்படையில். அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 439 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. அதே இதில் பார்த்தீங்கன்னா 437 வரைக்கும் ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சியில் இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஒருவேளை வேக்கன்சி வந்து. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 396 மார்க் வரைக்கும் சீட்டு அலாட் ஆகிருக்கு. 390 மார்க் வரைக்கும் இன்னொரு 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 397 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 389 மார்க் வரைக்கும் இன்னொரு 10 பேர் வந்து எஸ்டியில் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கவர்மெண்ட் காலேஜோட நிலவரம். நமக்கு எப்படியும் கிடைக்காதுன்னு சில பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம சீட் இருந்தால் சாய்ஸில் வைக்காமலாம் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக வைப்போம். இது ஒன்று. இப்போ அடுத்து சாரி எம்பிபிஎஸ் தான் இல்லை, பிடிஎஸ்ஸாவது கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கட் ஆஃபை பார்க்குறீங்க. ஓசிக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா ஓசி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு சீட்டு வருமா வராதுன்னு நமக்கு தெரியாது. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 489 மார்க்குக்கு சீட்டு அலாட் ஆகிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். அதில் 489லேயே இன்னும் ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பிசியில். இதுக்கு கீழேயும் இன்னும் கம்மியாகி கிடைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே இதில் பிசிஎம்முக்கு 487 வரைக்கும் கிடச்சிருக்கு. 485 மார்க் வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. அதே போல் எம்பிசிக்கு 482 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 481 மார்க் வரைக்குமே இன்னொரு 39 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 416 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 414 மார்க் வரைக்கும் 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மார்க்குக்குள்ளே. அதே போல் எஸ்சிஏக்கு 376 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்கு. 370 மார்க் வரைக்குமே ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்டிக்கு 380 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 370 மார்க் வரைக்கும் இன்னொரு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டியில் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இது நம்ம பிடிஎஸ்க்கும் பார்த்தாச்சு. சார் கவர்மெண்ட் பக்கமே இல்லை. அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து எனக்கு ப்ரைவேட்டோ, அதாவது எஸ்எஃப் காலேஜ் இருக்குல்ல, செல்ஃப் ஃபைனான்சிங்கோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ, இப்போ கூட தக்ஸஸில் வந்திருந்தது, ஒரு 250 சீட்டு வேறு உள்ளே ஆடாயிருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சீட்டு கூடுதலாக உள்ளே வந்திருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் நமக்கு வந்து யாருக்கெல்லாம் சார் நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் யாருக்கெல்லாம் சொல்ல போனோம்னா ஓசி. அதையும் பார்க்குறீங்க கட் ஆஃப். இது 2வது ரவுண்டில் கிடைச்ச கட் ஆஃப். ஓசிக்கு நான் கருத்து சொல்லலை. ஸோ ஓசிக்கு நம்ம கருத்து சொல்லவே வாய்ப்பே இல்லை, சொல்ல முடியாது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 472 மார்க் வரைக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 460 மார்க் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு 704 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 460 மார்க் வரைக்குமே இருக்காங்க. அதில் 704 பேர் இருக்காங்க. அந்த 704 பேரில் எவ்வளோ பேருக்கு பணம் கட்ட முடியும், எவ்வளோ பேருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த அதாவது நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக 30,000
அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம், இதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 704 பேர் 460 மார்க்குக்குள்ளே இருக்கனால இவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்கு கீழேயும் போகலாம் வரலாம், அது எப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அதே போல் பிசிஎம்முக்கு 468 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. 458 மார்க்கு அதுக்குள்ள 77 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போல தெரியுது. அதே போல் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 468 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. நான் அப்படியே ஒரு 10 மார்க் கொஞ்சம் கம்மியாக வச்சு பேசுகிறேன், அப்படி தான் சொல்கிறேன். ஒரு 458 வரைக்கும் பார்க்கும்போது 369 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்க போல நான் நினைக்கிறேன். எஸ்சிக்கு வந்து 407 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. அப்படியே ஒரு 10 மார்க் குறைச்சிட்டு 397 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 215 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்குள்ளே கிடைக்காம கூட போகலாம். நான் சொல்கிறேன் இவ்வளோ பேர் இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு. அதே போல் எஸ்சிஏல 354 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஒரு 344 மார்க் வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 362 மார்க் வரைக்கும் சீட்டு அலாட் ஆயிருக்கு. 345 மார்க் வரைக்குமே ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஓகே, இது எம்பிபிஎஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். நான் செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான் தனியாக போவேன்னு சொல்ல, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சாவே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்னது இது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன். நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இவ்வளோ பேர் இருக்காங்க போட்டியில் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். சில பேர் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் போயிருக்கலாம். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறல இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, அவ்வளோ பேரில் போனாலும் போயிருக்கலாம். போயிருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். ஓகே, இது அப்படியே அடுத்த கட்டமாக பேசுவோம். பிடிஎஸ்ல பிரைவேட் காலேஜ்லையாவது சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில். அதில் ஓசிக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 353 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, ஒரு 300 மார்க் வரைக்கும் பார்க்கலாமே. ஏன்னா பிடிஎஸ்லாம் வந்து யாருமே எடுத்து படிக்கிறதே இல்லை. போன வருஷம்லாம் அவ்வளோ சீட்டு வேகன்சி எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. எல்லா வருஷமும் வர்றது தான். 300 மார்க் வரைக்குமே 2177 பேர் இருக்காங்க. 300 மார்க் வரைக்கும். அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. இதில் சில பேர் பணம் கட்டுறதுக்காக இருக்கலாம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. அதில் சில பேர் பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்களுடைய அந்த ரேங்கின் அடிப்படையில் இவ்வளோ எண்ணிக்கையில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு 300க்கு கீழே கூட போகலாம். நான் 300க்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்கிறத சொல்கிறேன். அதே போல் பிசிஎம்ல 374 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஒரு 300 மார்க் வரைக்கும் பார்ப்போமேன்னு பார்க்கும்போது ஒரு 438 பேர் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எம்பிசியில் 336 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இதில் ஒரு 300 மார்க் வரைக்கும் பார்ப்போமேன்னு பார்க்கையில் 300 மார்க் வரைக்குமே ஒரு 968 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. எஸ்சிக்கு 344 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஒரு 300 மார்க் வரைக்கும் பார்ப்போமேன்னு பார்க்கும்போது ஒரு 1082 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இதே இதில். இந்த அதாவது 300 மார்க்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில். அதனால இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. அதே போல் எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 313 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஒரு 250 மார்க் வரைக்கும் பார்ப்போமேன்னு பார்க்கும்போது 279 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளேயே இருக்காங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. எஸ்டிக்கு 222 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஒரு 170 வரைக்கும் பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 52 ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தெரியுது. சார் அதுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அது எதுக்குள்ளே சார் இருக்காங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு ரேங்க் வந்துச்சுல, அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வந்திருக்கும். அந்த ரேங்க்கில் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த மார்க்குள்ளேயே அவ்வளோ அவங்க கம்யூனிட்டிலே இவ்வளோ பேர் இருக்காங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சுங்க. கவர்மெண்ட் காலேஜை பார்த்தோம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையாவது இல்லை அதுலையாவது நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமான்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன். அடுத்து நான் சொல்ல போகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. தமிழ்நாட்டில் நான் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறேன் என் பிள்ளைக்கு. எம்பிபிஎஸ் 15 லட்சம். 15 லட்சம் நீங்கள் உள்ள உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணையில் 15 லட்சம். அங்கே போனீங்கன்னா அது வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம், 20 லட்சத்துக்கிட்ட ஆகுது. அதுக்கு எவ்வளோ சார்னா, அதுக்கு நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எம்பிபிஎஸ்க்கு 420 மார்க்கு நமக்கு 6351 ரேங்க் வரைக்கும் தான் சீட் அலாட் ஆயிருந்துச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ்க்கு. எங்கே கிடைச்சாலும் ஓகே சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா 400 மார்க் வரைக்கும், அதாவது 8007 ரேங்க்கு, 400 மார்க் வரைக்குமே 8007 ரேங்க்னா 1656 பேர். 400 மார்க் வரைக்கும் 1656 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 400 மார்க் வரைக்குமே பணம் கட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இந்த 1656 பேரும் நான் பணம் கட்டி என் பிள்ளைக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் வருவோம். 370 மார்க் வரைக்கும் ஒரு 4091 பேர் இருக்காங்க.
இவங்களில் சீட்டு இவங்க 370க்கு மேலேயே 4091 பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி 370 மார்க் வரைக்குமே நான் பணம் கட்டுறதுக்கு ரெடியெல்லாம் இல்லைப்பா அப்படின்னா சரி ஒரு 350 மார்க் வரைக்கும் வருவோம். பார்த்தீங்கன்னா 5788 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 350 மார்க்குக்கு மேலே இருக்காங்க. இவ்வளோ பேருக்கெல்லாம் சீட்டு இவ்வளோலாம் இறங்கியெல்லாம் வராது கட் ஆஃபு. நான் எதிர்பார்க்கிறது ஒரு 400க்கு மேலேயே வந்து நமக்கு 1656 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சீட்டு வந்து கடுமையான போட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 400க்கு பிலோவில் வருமா வராதாங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எம்பிபிஎஸ் சீட்டு தமிழ்நாட்டில் பணம் கொடுத்தா பிள்ளைக்கு வாங்கியிருந்து தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே அடுத்து பிடிஎஸ் பார்க்கலாம். பிடிஎஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால 241 மார்க் வரைக்கும் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிருந்தது. 20,721 ரேங்க் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால. அப்படியே சரி ஒரு 200 மார்க்குக்கே கிடைக்கும். பிடிஎஸ்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். சரி ஒரு 200 மார்க் வரைக்கும் பார்க்கையில் அதில் ஒரு 2892 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி ஒரு 150 மார்க் வரைக்கும் பார்க்கலாமே. ஒரு 150 மார்க் வரைக்கும் கூட கிடைச்சா மேனேஜ்மெண்ட் கோட்டா தானே, பிடிஎஸ்லாம் யார் சேர போகிறா அப்படின்னு பார்த்தா ஒரு 5876 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துங்க. சரி ஓகே பிடிஎஸ்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். அது அந்த பக்கம் யாரும் போகலைன்னா ஈஸியாக கூட வாங்கிடலாம். ஓகே இப்போ எல்லாமே சொல்லிட்டேங்க. கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே நமக்கு சொல்லியாச்சு. எல்லாம் எந்த மாதிரி சொல்லியிருக்கோம்னா அந்த ரேங்கை வச்சு அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளேயே இவ்வளோ பேர் இருக்காங்க அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் 7.5 ரிசர்வேஷனில் எம்பிபிஎஸ்ல ஃப்ரீ சீட் வருமானு கேட்கலாம். கண்டிப்பாக வரும். காரணம் என்னென்னா சென்ட் பீட்டர்ஸ்லேருந்து 100 சீட் எம்பிபிஎஸ் சீட் வருது. சுவாமி விவேகானந்தாவில் ஒரு 50 சீட் வந்து எம்பிபிஎஸ் சீட் வருது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 50 சீட் வருது. தக்சசிலா மெடிக்கல் காலேஜ் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டதில் ஒரு 50 சீட் வருது. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பல சீட்டு உள்ள ஆடாகிறனால எம்பிபிஎஸ்க்கு கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டு வரப்போகுது. இப்போ 2வது ரவுண்டு வரைக்கும் கடைசியாக கிடைச்ச கட் ஆஃபை பார்க்கையில் ஓசிக்கு 433, பிசிக்கு 410, பிசிஎம்முக்கு 413, எம்பிசிக்கு 427, எஸ்சிக்கு 394, எஸ்சிஏக்கு 394, எஸ்டிக்கு 411. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடைச்ச கட் ஆஃபு. கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். ஆனால் யாருக்கு கிடைக்குங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க கம்யூனிட்டியில் வந்து யாருக்கெல்லாம் ஒதுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருக்குது 7.5 ரிசர்வேஷன். அதே சேம் டைம் எனக்கு வந்து பிடிஎஸ் 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. எங்கேயோ நமக்கு 7.5ல எங்கே கிடைச்சாலுமே ஃபுல் ஃப்ரீ தான். ஏன்னா பிடிஎஸ் சீட்டு போன ரவுண்ட்லேயே நமக்கு வந்து 2வது ரவுண்டில் 20 சீட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு 7.5ல. அப்படி பார்க்கையில் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 381 மார்க்குக்கு லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 380, எம்பிசிக்கு 401, எஸ்சிக்கு 372, எஸ்சிஏக்கு 364, எஸ்டிக்கு 356. இதுதான் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. ஸோ பிடிஎஸ்க்கும் நமக்கு வேகன்சி உறுதியாக வரும்னு நான் நம்புகிறேன். அதனால் மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு மேற்கொண்ட டவுட் எனக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது சார். என்ஆர்ஐலையாவது போகலாமா சார்? என்ஆர்ஐயில் மைனாரிட்டி அதெல்லாம் இருக்கா சார்? இருக்குது. அந்த அதாவது நான் கிறிஸ்டின் மைனாரிட்டி எங்களுக்கு மைனாரிட்டி சீட்டில் அதெல்லாம் கொடுப்பாங்களா? என்ஆர்ஐ கொடுப்பாங்களா? என்ஆர்ஐலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஆர்ஐலாம் ரொம்ப லோ மார்க் இருந்தாவே சீட் அலாட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டவுட்டு சார் இதில் சீட்டு கிடைக்குமா என்னென்னு மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் எனக்கு இருக்குது சார் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி. கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒருவேளை கிடைக்கலன்னா நம்ம நீட் ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சில பேர் இருக்கலாம். இல்லை சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங் வேறு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, அந்த பக்கம் போகலான்னு சில பேர் யோசிக்கலாம். சில பேர் வேறு ஏதாவது பேராமெடிக்கல் வேறு பக்கம் போகலான்னு கூட யோசிக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இந்த வீடியோ ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.